ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு நடந்த பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறீங்க. ஸோ நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பி டைப் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதே யாராவது ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும், பட் ஆன்சர் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான், ஒரே கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ வந்து கொஸ்டின் வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ டைப்புக்கானது தனியாக வேணும்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே ரிவ்யூ கேட்கல, பட் எக்ஸாம் என்னுடைய பார்வையில் பார்க்கையில ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சொன்ன 2 மார்க் மட்டுமே 6 2 மார்க் அட்டன் பண்ற மாதிரி இருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டின். இதே 3 மார்க் 5 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நீங்க அட்டன் பண்ணியிருக்கலாம் நான் சொன்னதை படிச்சீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் முதல் வகை ஆப்ஷன் பிங்கிறது ஆக்சுவலி 11 புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 புக் இன்சைட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நான் புக் பேக்லாம் எதுன்னு பிபின்னு போட்டு வச்சிருப்பேன் பார்த்துக்கங்க. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான். பட் இதுல என்னன்னா புக் பேக் கொஸ்டின்லேயே ஒரு சில ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் வந்து புக்ல வந்து ஏன்னு இருக்கு, ஆனா இங்க வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அங்க பின்னு இருக்குது, இங்க டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனையுமே பாத்தீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி வந்து கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிளியரா மொட்டை மொட்டப்பான ஆப்ஷன்லாம் பண்ணாம நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் அட்டன் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் புக் பேக் எதிர்பார்க்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி 11 கொஸ்டின் புக் பேக் வந்திருக்குது. அண்ட் மற்ற கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் வந்திருக்கு. நீங்க எத்தனை மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆன்சர் தொடர்ந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அசிட்டைல் சாலிக் அமிலம், அசிட்டைல் சாலிக் அசிட்டைல் சாலிலிக் அமிலம், அசிட்டைல் சாலிலிக் ஆசிட். ஆப்ஷன் பி ஆன்சர் சரியானது. தேர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது செகண்டும் புக் பேக் தான், தேர்டும் புக் பேக் தான். டி கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கரெக்டான ஆன்சர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல ஃபுல் ஆன்சர் கி பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து புக் இன்சைடு, பட் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொட்டாசியம் ட்ரியாக்சிலேட் அலுமினேட் 3 அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டினும் புக் இன்சைடு தான். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைடு அதுதான். பட் அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. பட் ஆப்ஷன் ஏவா தான் இருக்கும். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக் பேக் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதே புக்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு இருக்கும், ஆனா இங்க ஆப்ஷன் பி மாத்தி மாத்தி ஆப்ஷனே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்கிறது சரியான ஆன்சர். 1ம் 4ம் ஓகேங்களா. அதாவது லெக்லாஞ்சேமி மின்கலமும் மெர்குரி மின்கலமும் அதுதான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் புக் பேக் தான், இம்பியூர் காப்பர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 8th கொஸ்டின் புக் பேக் தான், இங்கேயுமே ஆப்ஷன் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இது புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், இங்க செகண்ட் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் ஓகேங்களா. அடுத்து 9th கொஸ்டின் ஆல்சோ புக் பேக் தான். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக் பேக் தான். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ட்ரை ஐஸ்ங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 11th கொஸ்டின் புக் இன்சைடு. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி எனக்கே ஆன்சர் தெரியல, நான் தப்பா சொல்லக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல நான் கொஞ்ச நேரத்தில் ஷேர் பண்றேன். கமெண்ட் செக்ஷன்ல கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 12th கொஸ்டின் புக் பேக் தான். ஆப்ஷன் பி ஹச்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 13th கொஸ்டின் புக் பேக் தான். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 14th கொஸ்டின் வந்து புக் பேக் கிடையாது, பட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அண்ட் 15th கொஸ்டினுக்கும் எனக்கு ப்ராபப்ளி கரெக்டான ஆன்சர் தெரியல, நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரெண்டுக்கான ஆன்சரும் போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் 2 மார்க் நம்ம சொன்னது பாருங்க 16 17 18 அட்டன் பண்ணிருக்கலாம். அடுத்தது 21 நம்ம சொன்னதுதான் வந்துருந்துச்சு. ஸோ 1 2 3 4 கொஸ்டின் 23 5 கொஸ்டின் 26 இந்த 6 கொஸ்டினுமே நம்ம வந்து சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ நீங்க அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்ல 25 ஹீலியத்தின் பயன்கள் யூசஸ் ஆஃப் ஹீலியம் அது சொல்லியிருந்தேன், 26 சொல்லியிருந்தேன், 28 சொல்லியிருந்தேன், 30 சொல்லியிருந்தேன், 33 சொல்லியிருந்தேன். இதுலயுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்பல்சரி கொஸ்டினும் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ 3 மார்க்குமே ஈஸியாக அட்டன் பண்ணிருக்கலாம். அண்ட் 5 மார்க்கு எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருக்கலாம். மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ். அடுத்தது ஃபர்ஸ்ட்லயுமே ரெண்டுமே சொன்னதுதான், செகண்ட்லயும் ரெண்டும் சொன்னதுதான். லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ், லாந்தனைடு குறுக்கம் அதன் விளைவுகள் எல்லாமே சொன்னது தான் வந்திருக்கு. இந்த கம்பல்சரி கொஸ்டின் இதுக்கெல்லாம் நான் ஆன்சரோட சொல்லியிருப்பேன். இந்த கம்பல்சரிங்கிற லாஸ்ட் கொஸ்டின்ல பி. அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈஸி தான். நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப்.